தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. வெள்ளிக்கிழமை என்றாலே இயேசுவின் இரக்கத்தையும் திரு இருதயத்தையும் நாம் பக்தியோடு நினைவு கூறும் நாள். நாம் ஒவ்வொருவருமே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி, ஆண்டவரே, நீர் எம் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர் என்பதிலிருந்து இதோ இந்த நற்கருணையில் பிரசன்னமாக இருக்கின்ற உம்மை புரிந்து கொள்ள முடிகிறது, அனுபவிக்க முடிகிறது. என் இதயம், என் அன்பு மகனே மகளே, உனக்காக துடிக்கின்றது என்று நீ சொல்லுகிறீர் அப்பா. ஓ இயேசுவே, இரக்கமுள்ள தெய்வமே, என் பாவங்களை, குற்றம் குறைகளை, தவறுகளை எல்லாம் மன்னித்து இந்த தெய்வீக ஆராதனையினுடைய புனிதத்தை நான் பெற்றுக்கொள்ள, இந்த தெய்வீக ஆராதனையினுடைய இறை ஆசீர்வாதம் என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் வந்து தங்க இதோ முழுமையாய் ஒப்பு கொடுத்தவர்களாய் செபிக்கிறோம். இந்த திரு இருதயத்தின் முன்பாக நாங்கள் மண்டியிட்டு கிடக்கிறோம். ஆண்டவரே, கல்வாரியில் நீர் எங்களுக்காக சிந்திய ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் இன்றும் எங்களை கழுவி தூய்மைப்படுத்துகிறது. எங்கள் இதயத்தின் கதவை ஆண்டவரே நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம். வாரும் இயேசுவே, வாரும், எம் உள்ளத்தில் தங்க நீர் எழுந்தருளி வாரும் அப்பா. நாம் எல்லோருமாய் இணைந்து ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்த எங்கள் மேல் தயவாயிரும் என்கிற இந்த பிரார்த்தனையை மீண்டும் மீண்டுமாய் சொல்லி நாம் ஜெபிப்போமாக. வார்த்தையான இயேசுவே, எங்கள் மேல் தயவாயிரும். தூயவரான இயேசுவே, எங்கள் மேல் தயவாயிரும். வல்லமை நிறைந்த இயேசுவே, எங்கள் மேல் தயவாயிரும். ஆராதனைக்குரிய இயேசுவே, எங்கள் மேல் தயவாயிரும். நற்கருணையில் எழுந்தருளிய இயேசுவே, எங்கள் மேல் தயவாயிரும். பார்வை தந்த இயேசுவே, எங்கள் மேல் தயவாயிரும். நடக்க வைத்த இயேசுவே, எங்கள் மேல் தயவாயிரும். சுகமளிக்கும் இயேசுவே, எங்கள் மேல் தயவாயிரும். நலமளிக்கும் இயேசுவே, எங்கள் மேல் தயவாயிரும். பிணி போக்கும் இயேசுவே, எங்கள் மேல் தயவாயிரும். உயிருள்ள மன்னாவான இயேசுவே, எங்கள் மேல் தயவாயிரும். உயிர்ப்பிக்கும் இயேசுவே, எங்கள் மேல் தயவாயிரும். உயிர் காக்கும் இயேசுவே, எங்கள் மேல் தயவாயிரும். மனமாற்றம் தரும் இயேசுவே, எங்கள் மேல் தயவாயிரும். மன்னித்தருளும் இயேசுவே, எங்கள் மேல் தயவாயிரும். பாவத்தை கழுவும் இயேசுவே, எங்கள் மேல் தயவாயிரும். அமைதி தரும் இயேசுவே, எங்கள் மேல் தயவாயிரும். அருள் பொழியும் இயேசுவே, எங்கள் மேல் தயவாயிரும். எனக்காக சிலுவை சுமந்த இயேசுவே, எங்கள் மேல் தயவாயிரும். எனக்காக இகழப்பட்ட இயேசுவே, எங்கள் மேல் தயவாயிரும். எனக்காக கசையடிகள் பட்ட இயேசுவே, எங்கள் மேல் தயவாயிரும். எனக்காக அவமானங்களை தாங்கிய இயேசுவே, எங்கள் மேல் தயவாயிரும். எனக்காக நொறுக்கப்பட்ட இயேசுவே, எங்கள் மேல் தயவாயிரும். எனக்காக முள்முடி தரித்த இயேசுவே, எங்கள் மேல் தயவாயிரும். எனக்காக ஆடைகளை களையப்பட்ட இயேசுவே, எங்கள் மேல் தயவாயிரும்.
எனக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே, எங்கள் மேல் தயவாயிரும். எனக்காக ஈட்டியில் குத்தப்பட்ட இயேசுவே, எங்கள் மேல் தயவாயிரும். எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்திய இயேசுவே, எங்கள் மேல் தயவாயிரும். எனக்காக சிலுவையில் உயிர் நீத்த இயேசுவே, எங்கள் மேல் தயவாயிரும். எனக்காக கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட இயேசுவே, எங்கள் மேல் தயவாயிரும். மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசுவே, எங்கள் மேல் தயவாயிரும். விண்ணகம் எழுந்தருளிய இயேசுவே, எங்கள் மேல் தயவாயிரும். எனக்காக விண்ணக வாசலை திறந்த இயேசுவே, எங்கள் மேல் தயவாயிரும். உயிர்ப்பின் நம்பிக்கையான இயேசுவே, எங்கள் மேல் தயவாயிரும். மீட்பினை தரும் இயேசுவே, எங்கள் மேல் தயவாயிரும். பாவிகளை ரட்சித்த இயேசுவே, எங்கள் மேல் தயவாயிரும். விண்ணக வாழ்வை தந்த இயேசுவே, எங்கள் மேல் தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் தயவாயிரும். அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வெள்ளி நற்கருணை ஆராதனையின் வழியாக 3 செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். முதலாவது, முள்முடி சூட்டப்பட்ட இதயம் இயேசுவின் இதயம். யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் 34வது இறை வார்த்தை, படை வீரருள் ஒருவன் அவரது விலாவை ஈட்டியால் குத்தினார், உடனே இரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தன. ஆண்டவரே, உம் திரு இருதயத்திலிருந்து வந்த இரத்தமும் தண்ணீரும் எங்களுக்கு திருமுழுக்கும் நற்கருணையும் ஆனது. எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படின்னு பாருங்க. ஆண்டவரே, நாங்கள் உம்மை காயப்படுத்தியவர்கள், உம்மை மேலும் மேலுமாய் துன்புறுத்தி வருத்தியவர்கள், நீர் கல்வாரியில் இறப்பதற்கான பாவக்கரை படிந்தவர்கள். ஆனாலும் உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் நீர் எங்களை கழுவி தூய்மையாக்குகின்றீரப்பா. ஆம், முள்முடி சூட்டப்பட்ட உன் இருதயம் துன்பத்தின் நொறுங்குண்டதின் அடையாளமாயிருந்தாலும் இதோ எங்களுக்காக எங்கள் காயங்களை ஆற்றுகிறீர், எங்கள் மனப்புண்களை வேதனைகளை ஆற்றுகிறீர். நீர் முள்முடி தரித்தவராய் எங்கள் வேதனைகளை எல்லாம் நீக்குகின்றீர். ஆண்டவரே, எங்கள் மனங்கள் எல்லாம் உம்மை நோக்கி எழும்பும் வண்ணமாக இதோ உம் இருதயத்திற்கு எங்களை முழுமையாக அர்ப்பணம் செய்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் இணைந்து, இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். சொல்லுங்க, இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இரண்டாவது, கைவிடப்பட்ட இருதயம் இயேசுவின் இருதயம். மத்தேயு நற்செய்தி 27:46 இறை வார்த்தை, என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர் என்கிறார் ஆண்டவர். சிலுவையில் நமது ஆண்டவர் இயேசு தனிமையில் தவித்தார். இன்று நாமும் கூட நம்முடைய குடும்பத்தில் தவிக்கின்றோம், மருத்துவமனையில் தனிமையில் தவிக்கின்றோம், நோய்வாய்ப்பட்டு தனிமையில் தவிக்கின்றோம், முதியவர்களாய் இருந்து கொண்டு தனிமையில் தவித்துக் கொண்டிருக்கிறோம். சிலுவையில் தனிமையில் தொங்கி வேதனையை அனுபவித்த நமது ஆண்டவர் இன்று தனிமையில் துன்பத்தில் வாடுகிற நம்மையும் கூட நினைவு கூறுகிறார். பிரியமானவர்கள், ஆம் ஆண்டவரே, நீர் கைவிடப்பட்டதால் இனி யாரும் தனிமை இல்லை என்பதை உணர்த்தி காட்டுகிறீர். அதனால் கைவிடப்பட்ட அந்த இருதயம் இன்றைக்கு நம் எல்லோருக்கும் அடைக்கலம் தருகிற இருதயமாய் மாறுகிறது. எனவே நாம் இந்த ஜெபத்தை ஜெபிக்கலாம். தனிமையில் தவிப்போருக்கு துணையாயிரும் இயேசுவே. சொல்லுங்க, தனிமையில் தவிப்போருக்கு துணையாயிரும் இயேசுவே. தனிமையில் தவிப்போருக்கு துணையாயிரும் இயேசுவே. தனிமையில் தவிப்போருக்கு துணையாயிரும் இயேசுவே. மூன்றாவதாக, அன்பின் அழைப்பு
இயேசுவினுடைய இருதயம். எரேமியா புத்தகம் 3வது அதிகாரம் 14வது இறை வார்த்தை, இன்றைய நாளினுடைய முதல் வாசகம். திரும்பி என்னிடம் வாருங்கள், நானே உங்களுக்கு தலைவர் என்கிறார். என் மீது நம்பிக்கை வைங்க, என்னிடம் திரும்பி வாருங்கள், நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன். உங்கள் மனமாற்றத்திற்காக, உங்கள் நல்வாழ்விற்காக, உங்களை ஆசீர்வதிப்பதற்காக நான் காத்திருக்கிறேன். இந்த தேவ நற்கருணையில் காத்திருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். இயேசுவே, நாங்கள் வழி தவறி போனாலும் நீ திரும்பி வா மகனே, மகளே என்று எங்களை அன்போடு அழைக்கிறவராயிருக்கிறீர். உம்முடைய இருதயம் நொறுங்கினாலும் கூட எங்களை ஒவ்வொரு நாளும் மன்னிக்க அது துடித்துக் கொண்டே இருக்கிறது. எனவே இணைந்து நாம ஜெபிக்கலாம். இயேசுவே, உம்முடைய இருதயத்தில் எனக்கு இடம் கொடும். சொல்லுங்க, இயேசுவே, உம்முடைய இருதயத்தில் எனக்கு இடம் கொடும். இயேசுவே, உம்முடைய இருதயத்தில் எனக்கு இடம் கொடும். இயேசுவே, உம்முடைய இருதயத்தில் எனக்கு இடம் கொடும். ஆம், அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஆராதனை கூட நம்மை ஆண்டவரோடு இணைக்கின்ற, இயேசுவின் இருதயத்தில் நம்மை பிணைப்புக்கு உள்ளாக்குகின்ற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. எனவே நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னை அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நாம் தூங்கும்போது ஆண்டவர் கண்ணாக கண்மணி போல நம்மை பாதுகாக்கிறார். அவரை எண்ணி ஒவ்வொரு நாளும் நாம் துதிக்கின்ற வேளையில் இந்த உலகத்திலே நம்மை அற்புதமாய் வாழச் செய்கிறார். எனவே ஆண்டவரை வாயார புகழ்ந்து நன்றி உள்ளத்தோடு ஆண்டவரை துதித்து ஜெபிப்போமாக. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை என்னாலும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கின்றார். ஆ ஆ ஆ ஆ நான் மண் மீது வாழ வழி செய்கின்றார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. இந்த மண்ணுலகின் மீது ஒவ்வொரு ஏழையும் அவனுடைய கண்ணீரும் விலையேற பெற்றதாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயம் அந்த கண்ணீரை துடைத்து, அந்த கவலையை போக்கி, அந்த வருத்தத்தை நீக்கி, அந்த வலியை தாங்கிக் கொள்ளுகிறது.
எனவே அவருடைய அன்பு கரம் நம் கண்களை துடைக்கிறது என்கிற உணர்வோடு ஆறுதல் தேறுதலுக்காக இறைவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து செபிப்போமா. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவில் முடிவாகுமே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவில் முடிவாகுமே. மண்ணில் துடிக்கின்ற ஏழை வடிக்கின்ற கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. ஆ ஆ கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. ஆண்டவரிடத்தில் நம்மை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கும் பொருட்டு முழந்தால் படியிட்டவர்களாய் ஆண்டவரை நோக்கி இருகரம் உயர்த்தியவர்களாய் செபிப்போம். ஓ நல்ல இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே. உமது பார்வை எங்கள் மீதில் பட்டால் நாங்கள் வாழ்வு பெறுவோம், நம்பிக்கை பெறுவோம். இந்த வாழ்வை அர்த்தமுள்ள விதத்தில் வாழ்ந்து 30, 60, 100 மடங்கான பலனை தருவோம். இயேசு தெய்வமே, பல்வேறு தேவைகளோடு நாங்களும் திருமுன்னிலையில் கரங்களை உயர்த்தி இருக்கிறோம் அப்பா. குடும்பத்தில் நிம்மதி, அமைதி, சமாதானம் வேண்டும். கணவன் மனைவி இடையே நல்ல புரிதல்கள் வேண்டும். பிள்ளைகளை குறித்த கவலை மேலும் மேலும் வாட்டுகிறது. அவர்கள் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்க வேண்டும், ஞானத்தில் சிறந்து விளங்க வேண்டும். நல்ல எதிர்காலத்தை அந்த பிள்ளைகள் அடைய வேண்டும். ஒருபோதும் தீமையின் பக்கமாக அவர்கள் சென்றுவிடக்கூடாது. ஆண்டவரே, வான தூதர்களை வைத்து என் குடும்பத்தின் பிள்ளைகளை நீர் பாதுகாத்தருளும் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுப்போம். நம் குடும்பத்தில் இருக்கின்ற பெரியவர்களுக்காக செபிப்போம். அவர்கள் நோய் நொடி இல்லாமல் நலமோடு வாழணும், ஆசீர்வாதமாக இருக்கணும்னு மன்றாடுவோம். நம்முடைய மகளுக்கு நல்ல ஒரு திருமண வரன் அமைய வேண்டும் என்று செபிப்போம். நம்ம பிள்ளைக்கு படித்து அவனுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு ஒப்பு கொடுத்து செபிப்போம். குழந்தை பாக்கியத்திற்காக செபிப்போம். குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று செபிப்போம். தொழிலில், வியாபாரத்தில், முயற்சிகளில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் நமக்கு கிடைக்கணும், ஆண்டவர் அதற்கு உதவி செய்யணும்னு சொல்லி நம் கரங்களை உயர்த்தி மன்றாடுவோம். நாம் எப்பேற்பட்ட நெருக்கடியில் இருந்தாலும் கூட, ஒருவேளை நம்மை நோய் நொடிகள் வாட்டி வதைத்து கொண்டிருந்தாலும் கூட, அந்த நோய்களினால் ஒவ்வொரு நாளும் நாம் அவதிப்பட்டு தூக்கம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், ஏராளமான பணத்தை செலவழித்து நாம் மனநொந்து போயிருந்தாலும், இயேசு என் நல்ல மருத்துவர், அவர் என்னை குணமாக்குவார் என்று ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை இந்த வாரத்தில் யாராவது வெளிநாடுகளுக்கோ வெளி ஊர்களுக்கோ பயணம் மேற்கொள்ள இருந்தால், உங்களுடைய பயணம் நல்லபடியாக அமைய வேண்டும் என, பாதுகாப்பான பயணமாய் அமைய வேண்டும் என ஒப்பு கொடுப்போம். நம்முடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவருடைய திருப்பாதம் ஒப்பு கொடுத்திருக்கிற நாம் இந்த நிறைவான ஜெபத்தில் பக்தியோடு பங்கெடுக்கலாம். இரக்கத்தின் இயேசுவே, இந்த ஆராதனையில் நாங்கள் பங்கெடுத்திருக்கிற வேளையில் அமைதியை எங்கள் உள்ளத்திற்கு தந்தருளும், அன்பை தந்தருளும், மன்னிப்பை தந்தருளும், இரக்கத்தை தந்தருளும். ஆண்டவரே, இந்த அன்பை, மன்னிப்பை, இரக்கத்தை, அமைதியை எங்களுடைய குடும்பத்திற்கு, வீடுகளுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய பாக்கியத்தை தாரும் அப்பா. அடுத்த வெள்ளிக்கிழமை வரை எங்களை உம்முடைய இருதயத்தில் வைத்து நீர் காத்து கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்.
நம்முடைய இதயத்தை தொடக்கூடிய மிக முக்கியமான வரிகளை நான் சொல்லப் போகிறேன். மிக மிக முக்கியமான வரிகள். சிலுவை ஒவ்வொரு கத்தோலிக்க இறை நம்பிக்கையாளர்களின் அடையாளம். சிலுவை. இயேசு உனக்காக மட்டும் பலியானார் என்பதை நினைவூட்டுகிறது ஒன்று. இயேசு உனக்காக மரித்தார் என்று நீ ஒவ்வொரு நாளும் நினைவு கூற வேண்டிய ஒன்று. நற்கருணை. நற்கருணை. இயேசு உனக்காக மட்டுமே வாழ்கிறார் என்கிற இந்த இறை பிரசன்னத்தை உணர்கிற ஒன்று. இயேசு உனக்காக மட்டுமே இந்த நற்கருணையில் வாழ்கின்றார். நாம் செலுத்துகின்ற ஆராதனை நீ இயேசுவுக்காக மட்டுமே இங்கு இருக்கிறாய் என்கிற உணர்வை நமக்கு தருவதாயிருக்கிறது. எனவே நம்மை முழுமையாய் இந்த தேவ நற்கருணையில் ஒப்புக் கொடுத்தவர்களாய் நம்மையும் நம் குடும்பத்தையும் இயேசுவின் இருதயத்திற்கு ஒப்புக் கொடுத்தவர்களாய் செபிப்போமாக. சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே.